ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன்னுடைய பல வருட பிரச்சனை ஒன்று நேற்று இரவோடு நான் விலக்கி வைத்து விட்டேன் என்று நான் சொன்னால் நீ நம்புவாயா? ஆம் பிள்ளையே, நீ நம்பித்தான் ஆக வேண்டும். நீ தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமாக சிந்தினாய்ப்பார். ஒவ்வொரு கண்ணீருக்கும் நற்பலன்களை நீ அனுபவிக்க போகின்ற மங்கள வெள்ளிக்கிழமையில் நான் சொல்லும் வாக்கானது ஏதோ உனக்கு சொல்கிறேன் என்பதற்காக அல்ல. இனி உனது வாழ்வினில் எந்த பயமுமே இல்லை, எந்த ஒரு பின்னடைவும் இல்லை. இனி அனைத்தும் முன்னேற்றமான காலம்தான். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நீ நற்பலன்களை மட்டுமே முழுமையாக அனுபவிக்கப் போகின்றாய். நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நானும் சந்தோஷப்பட போகின்றேன். உன் கண்ணீர் எல்லாம் காணாமல் போக போகின்றது. உன்னை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பது என்பது என்னை நானே விடுவிப்பதற்கு சமமாகும். அப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி அம்மா எல்லா பிரச்சனையுமே முடிந்து விட்டது. என்ன சாயப்பா, ஏன் பொய் சொல்கின்றீர்கள்? என் வாழ்வினில் நடந்து கொண்டிருப்பது என்னமோ விசித்திரமாக உள்ளது. என்னிடம் ஒரு ரூபாய் பைசாவும் இல்லை. மேலும் என் வீட்டினில் எந்த பொருளுமே இல்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லும் அளவிற்கு அனைத்தையுமே நான் இழந்து விட்டேன். அப்படி இருக்கையில் நீங்கள் என்னமோ முன்னேற்றமான காலம் என்று சொல்கின்றீர்களே. இப்படி நீ சொல்வது எனது காதினில் விழுகின்றது. உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை பார்த்து நீ என்னவோ பின்னடைவான காலம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையில் இனிதான் உனது முன்னேற்றமான காலமே தொடங்க போகின்றது. நான் உங்களுக்காக செய்யும் விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஞானிகள் உங்களது வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு போடும் திட்டமானதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்று ஒரு தனி ஞானம் இருந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் இன்னும் சில நாட்களில் நீ நிச்சயம் புரிந்து சாயப்பா, இத்தனை பிரச்சனைகளையும் எப்படியாவது தீர்த்து வையுங்கள் என்று என்னிடம் எத்தனை முறை அழுது வேண்டினாய். நேற்று இரவு கூட நீயும் உனது குடும்பமும் உணவு எடுத்துக்கொள்ளாமலேயே அப்படியே உறங்கிவிட்டதை நானும் நான் சொன்னேன் என்ற ஒரு காரணத்திற்காக நீயும் உனது கர்ம வினையோடு எத்தனை மன உளைச்சலோடு போராடி கொண்டிருந்தாய். அப்படி இருக்க உன்னை நான் விடுவிக்காமல் இருந்தால் நன்றாக இருக்காது. அதனால்தான் நேற்று இரவோடு அனைத்தையும் முடித்து வைத்து விட்டேன். அதனால் இன்று நீ உணர்ந்திருப்பாய். லேசாக ஏதோ எல்லா பிரச்சனைகளையும் முடிந்தது போலும் ஒரு சந்தோஷமான உணர்வை நீ பெற்றிருப்பாய் தானே. நீ லேசாக அனுபவித்த இந்த சந்தோஷமான உணர்வை இனி உன் வாழ்நாள் முழுவதும் பெற்று இருப்பாய். உனது வாழ்வினில் இரண்டாவது யுகம் என்பது இல்லவே இல்லை. இது இப்படித்தான் நடக்கும், இது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் இனி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உன் வாழ்வை நீயே அழகாக நகர்த்தி செல்வாய். இனி உன்னிடம் நிரந்தரமாக நேர்மறையான ஆற்றல் மட்டுமே தங்கியிருக்கும். அதனால் நீ செய்யும் அனைத்து காரியமுமே வெற்றியாக முடியும். நீ உனது வாழ்வானது எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வேண்டினாயோ அது நடக்கவில்லை. ஆனால் அதை விட மேலான ஒன்றுதான் இன்று, அதுவும் எனது விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்வானது கூடிய விரைவில் நிச்சயமாக உனக்கு பிடிக்கும். அதுவும் மிகவும் மன நிறைவை தரும். உன்னுடைய உடலானது இனி புது பொலிவோடு இருக்க போகின்றது. பிறர் பார்த்து அதிசயிக்கும் வண்ணம் உன்னுடைய தோற்றமானது இனி அழகாக மாறப்போகின்றது. என்னை நம்பு, நான் உனது வாழ்வை கைவிட்டு விட மாட்டேன். இதுவரை யார் யாரையோ போலியான உறவுகளை எல்லாம் நம்பினாய் அல்லவா? இனி என்னை முழுமையாக நம்பு. ஒவ்வொரு நொடியும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு முழுமையாக என்னிடம் சரணடைந்து விட்டு அந்த வேலையை துவங்கிப்பார். நிச்சயமாக வாழ்வானது அடுத்த நிலைக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இது உன்னுடைய நேரம். நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய். என் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் தெரிந்து கொள். அவர்கள் வாழ்வினில் இனி இல்லை என்ற சொல் என்பதே கிடையாது. இனி நீ மன நிறைவோடு இருப்பாய். கூடிய விரைவில் உனது கடன் பிரச்சனையானதும்
முழுமையாக தீர்ந்துவிடும். உனக்கு சந்தோஷம். இனி வரப்போகும் 3 மாதங்களில் பல்வேறு அதிசயங்களையும் பல்வேறு வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டு நீ முன்னேற்றமான பாதையில் தான் செல்ல போகிறது உனது வாழ்க்கை. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.